வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் G20 மாநாடு இன்று தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தொடக்க உரையாற்றுகிறார். 55 நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிறந்த தலைவர்கள் மாற்றத்திற்காக காத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். தமிழ்நாடு ஆளுநர் RN.ரவி கருத்து. தமிழ்நாடு என்ற வீட்டிற்குள் அதிமுக பின்புலத்தோடு பாஜக எனும் விஷப்பாம்பு நுழைய பார்க்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். மதுரை ரயில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைப்பு. சென்னையிலிருந்து விமானம் மூலம் லக்னோவுக்கு கொண்டு செல்ல முடிவு. நிலவில் ஆய்வு மேற்கொள்ளும் பிரக்யான் ரோவரின் செயல்பாடுகள் சீராக உள்ளது. லேண்டர், ரோவரில் உள்ள கருவிகள் சரியாக இயங்கி வருவதாகவும் இஸ்ரோ அறிவிப்பு. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் பிரணாய். அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்து வீரரிடம் போராடி தோல்வி. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர்கள் மத்தியில் பேசிய அவர், வேளாண் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை தேவை என அறிவுறுத்தினார். வேளாண் சாகுபடி பரப்பு குறைஞ்சிட்டு வர்ற வட்டாரங்கள்ல சிறப்பு கவனம் செலுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உடனடி முயற்சிகள் தேவை. தென்னை மரங்களின் பரப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்யுங்க. சிறந்த தலைவர்கள் மாற்றத்திற்காக காத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என தமிழ்நாடு ஆளுநர் RN.ரவி தெரிவித்துள்ளார். அதுபோன்ற தலைவர் ஒருவர் நம்மிடையே உள்ளார் என்றும் அவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி எனவும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலமாக குவைத், சவுதி அரேபியா, குவைத், ஓமன், இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 10,000க்கும் மேற்பட்டோர் வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பின்லாந்து நாட்டிற்கு மட்டும் 500 செவிலியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆளுநர் ஒரு மசோதாவை கையில் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என்றார். கவர்னர் எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லப்பா, போட்ட உடனே படாலும் சாப்பா போட்டு எப்போ ஃபைல் வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சாப்பா போட்டு கையெழுத்து போடுறதுக்கு கவர்னர் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை. ஒரு கவர்னர் ஒரு பில்லை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு 1000 காரணம் இருக்கும். சரியா? காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத் தருவதுதான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் பணி என்றும் அதை செய்யவில்லை என்பதே தங்களது குற்றச்சாட்டு என்றும் கூறினார். தமிழகத்திற்கு வந்த ஆன்மீக சுற்றுலா ரயிலில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 9 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் தனியார் சுற்றுலா தரப்பினர் சட்டவிரோதமாக கேஸ் சிலிண்டரை ரயிலில் எடுத்து சென்றதே தீ விபத்து ஏற்பட காரணம் எனவும் தெற்கு ரயில்வே குற்றம் சாட்டியுள்ளது. ரயில் தீ விபத்தில் உயிரிழந்தோரில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டோருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கிய அமைச்சர் மூர்த்தி மற்ற பயணிகளை சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மதுரை சுற்றுலா ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை இயக்குநர் அபாஷ்குமார் உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி உட்பட 10 அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது சுற்றுலா ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவத்தின் உண்மைத்தன்மையை பற்றி அறிவதற்காக அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அபாஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் சென்னையிலிருந்து இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு விமானம் மூலமாக லக்னோவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தமிழகத்தில் போதைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வாழும் கலை அமைப்பு சார்பில் போதையில்லாத இந்தியா என்ற இலக்கை முன்வைத்து கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
தமிழ்நாடு என்ற வீட்டிற்குள் அடித்து விரட்டியும் அதிமுக பின்புலத்தில் நுழைவதுதான் பாஜக எனும் விஷப்பாம்பு என்றும் பாஜகவை ஒழிக்க வேண்டுமென்றால் அதிமுகவையும் தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகை அவுரி திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பாஜக அதிமுக 2 கூட்டத்தையும் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். அதிமுக அந்த குப்பையில மறைஞ்சுக்கிட்டா அதோட பின்னணியில தான் இந்த ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சிக்குது. இந்த பாம்பை ஒழிக்கணும்னா அந்த புதரை நம்ம சுத்தம் செய்யணும். பாஜகவை ஒழிக்கணும்னா அதிமுகவையும் சேர்த்து ஒழிக்கணும். காந்தியை கொன்றவர்கள், அம்பேத்கரின் சமத்துவ தத்துவத்தை கொல்ல முயற்சிப்பவர்கள் ஜெய்பீம் திரைப்படத்திற்கு எப்படி விருது தருவார்கள் என நடிகர் பிரகாஷ் ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெய்பீம் படத்திற்கு தேசிய விருது கிடைக்காதது குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய அரசியலமைப்பை தந்த அம்பேத்கரின் சமத்துவ தத்துவத்தை கொல்ல முயற்சிப்பவர்கள் எப்படி தேசிய விருது தருவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் மொத்தம் 50 பேர் நல்லாசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குகிறார். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த காட்வின், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாலதி ஆகியோர் நல்லாசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. கேரளாவின் பாரம்பரியமிக்க பண்டிகையான ஓணம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. திருமண தகவல் இணையதளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளை வகுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி, திருமண இணையதள மோசடிகளில் பெரும்பாலும் பெண்களே ஏமாற்றப்படுவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் திருமண தகவல் இணையதளங்களை கட்டுப்படுத்த எந்தவொரு சட்டமோ விதிகளோ உருவாக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தூத்துக்குடி கந்தசாமிபுரம் பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் டிப்ளமோ பயிலும் மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தனியார் செவிலியர் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சபாநாயகர் அப்பாவு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அடுத்த நொடியே நீட் தேர்வை ரத்து செய்து விடலாம் என்றார். நிலத்தடியிலிருந்து தண்ணீர் எடுக்க முறையான அனுமதி வழங்கக் கோரி வரும் 30ஆம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தண்ணீர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 15,000த்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் ஓடாது என தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி செயலாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 5ஆம் ஆண்டில் பயணித்து வரும் நிலையில் திமுக இளைஞரணியின் 2வது மாநாட்டில் 10 லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் ஐடி விங் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், வரும் காலங்களில் விஜய் மக்கள் இயக்கம் அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு தயாராக வேண்டியிருக்கலாம் என்றும் அதற்கு ஏற்ற வகையில் செயல்படும் நோக்கில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டிலிருந்து கேரளாவுக்கு 1500 டன் காய்கறிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேட்டுப்பாளையம் மார்க்கெட் காய்கறி வர்த்தகத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அங்கிருந்து தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் மற்றும் கேரளாவுக்கு தினசரி லாரிகள் மூலம் காய்கறிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரள மாநிலத்திற்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் கூட்டமாக திரியும் கால்நடைகளால் கடும் அவதிக்கு உள்ளாவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வியாபாரி ஒருவர் சந்தையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழ அட்டைகளை எருமை மாடு ஒன்று தள்ளிவிட்டு செல்லும் வீடியோவை இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கால்நடைகளை பிடிக்க புகார் அளித்தும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்காததன் காரணம் என்ன என குறிப்பிட்டுள்ளார். சேலம் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு புவிசார் குறியீடு பதிவு பெற்ற பொருட்களின் மாடல் அலுவலர் சஞ்சய் காந்தி சான்றிதழை வழங்கினார். அதனை சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் அதிகாரிகள் சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். இந்தியாவிலேயே 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் அசோக் லேலாண்ட், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு 5000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்தனர்.
சென்னையில் சாலை மேம்பாலங்களில் மின்விளக்கு சரியாக எரிகிறதா என்பதை ஆய்வு செய்ய மின்வாரிய ஊழியர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணாநகர் டவர் பூங்காவில் நடைபெறும் 2 நாள் புகைப்பட கண்காட்சியை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு மழைக்காலம் தொடங்கவுள்ளதால் டெங்கு கொசு ஒழிப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்றார். சென்னையில் உள்ள மேம்பாலங்கள், சாலைகளில் மின்விளக்கு எரியாவிட்டால் 1913 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். சென்னையில் மயானங்களை தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி, கிருஷ்ணபேட்டை பகுதியில் உள்ள மயானத்தை ஆய்வு செய்த பின் பேசிய அவர், மஞ்சம்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட மயானங்களில் தூய்மைப் பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். பயன்பாடற்ற நிலையில் நிறுத்தப்பட்ட 1138 வாகனங்கள் தற்போது வரை கைப்பற்றப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற சிறைவாசிகளுக்கான லோக் அதாலத் திட்டத்தின் மூலம் 466 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 202 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 466 வழக்குகள் லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறைவாசிகளின் எண்ணிக்கையை குறைத்திடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மத்திய அரசு புழுங்கல் அரிசி ஏற்றுமதி மீது 20% ஏற்றுமதி வரி விதித்துள்ளது. அரிசி விலையேற்றத்தை கட்டுப்படுத்த ஜூலையில் பாஸ்மதி அல்லாத பச்சரிசி ரகங்கள் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. புழுங்கல் அரிசி விலை கடந்த 4 மாதங்களில் 19% அதிகரித்துள்ளதை அடுத்து அதை கட்டுப்படுத்த தற்போது 20% ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. புழுங்கல் அரிசி ஏற்றுமதி அளவு கடந்த 4 மாதங்களில் 21% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென் துருவத்தில் சிவசக்தி என பெயரிடப்பட்ட இடத்தில் பிரக்யான் ரோவர் ஊர்ந்து சென்று ஆய்வு செய்யும் புதிய வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் மற்றும் ரோவர் கருவிகள் சீராக இயங்கி வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் நிலவில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அனைத்து கருவிகளும் சீராக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. G20 நாடுகளின் உச்சி மாநாடு காரணமாக டெல்லி மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு தம்மை மன்னிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் உரையாற்றிய அவர், சந்திரயான் வெற்றியை கொண்டாடுவதற்காக டெல்லி விமான நிலையத்திற்கு அனைவரும் திரண்டு வந்திருப்பது தன்னுடைய அதிர்ஷ்டம் என குறிப்பிட்ட பிரதமர், கொண்டாட்டத்தில் தானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். அசௌகரியங்கள் இருந்தாலும் G20 நாடுகளின் உச்சி மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் இன்று நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். G20 உச்சி மாநாடு இந்தியா 2023 கடந்த 25ஆம் தேதி டெல்லியில் தொடங்கிய நிலையில் இன்று நிறைவடைகிறது. நண்பகல் 12 மணிக்கு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இதில் 55 நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். ஸ்பெயின் கால்பந்து சம்மேளன தலைவர் லூயிஸ் ருபியாலஸுக்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா 90 நாட்கள் தடை விதித்துள்ளது. மகளிர் கால்பந்து உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணியின் வீராங்கனை ஹெர்மோசாவுக்கு அந்நாட்டு கால்பந்து சம்மேளன தலைவர் லூயிஸ் ருபியாலஸ் உதட்டில் முத்தம் கொடுத்தார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முத்தம் கொடுத்த விவகாரத்தை விசாரித்த ஃபிஃபா ருபியாலஸுக்கு 90 நாட்கள் தடை விதித்துள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் பிரணாய் தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்து வீரர் விதிச்சரனிடம் 21-18, 13-21, 14-21 என்ற செட் கணக்கில் பிரணாய் தோல்வியடைந்தார். அரையிறுதியில் பிரணாயை வென்ற விதிச்சரன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதனைத் தொடர்ந்து இந்திய வீரர் பிரணாய் வெண்கலப் பதக்கத்தை முத்தமிட்டார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் G20 மாநாடு இன்று தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தொடக்க உரையாற்றுகிறார். 55 நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிறந்த தலைவர்கள் மாற்றத்திற்காக காத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழ்நாடு என்ற வீட்டிற்குள் அதிமுக பின்புலத்தோடு பாஜக எனும் விஷப்பாம்பு நுழைய பார்க்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம்.
மதுரை ரயில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைப்பு. சென்னையிலிருந்து விமானம் மூலம் லக்னோவுக்கு கொண்டு செல்ல முடிவு. நிலவில் ஆய்வு மேற்கொள்ளும் பிரக்யான் ரோவரின் செயல்பாடுகள் சீராக உள்ளது. லேண்டர், ரோவரில் உள்ள கருவிகள் சரியாக இயங்கி வருவதாகவும் இஸ்ரோ அறிவிப்பு. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் பிரணாய். அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்து வீரரிடம் போராடி தோல்வி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.